வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மரியாதை. புதுச்சேரி அரசு வஉசி பள்ளி பழமை மாறாமல் புதுப்பிப்பு. இனி விரிவான செய்திகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மகிழா காங்கிரஸ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, இந்திய தேசிய காங்கிரஸ். புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியின் வகுப்பறையில் காதலை போன்று குறுஞ்செய்தி அனுப்பி ஏமாற்றியதால் ஆத்திரமடைந்த 11ஆம் வகுப்பு மாணவர் சக மாணவனை கத்தியால் வெட்டியது மட்டுமின்றி புத்தக பையில் யூடியூப் பார்த்து தயாரித்த 6 நாட்டு வெடிகுண்டை பள்ளிக்கு எடுத்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 2 பிரிவினர்களாக செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதோடு ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தும் வந்துள்ளனர். இதனிடையே ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் அதே பள்ளியில் படிக்கும் மாணவியை காதலித்து வந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட மற்றொரு தரப்பை சார்ந்த மாணவர் ஒருவர் அந்த மாணவியின் பெயரில் போலி முகநூல் அக்கவுண்ட் தொடங்கி அந்த மாணவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மாணவரும் தனது காதலிதான் என நினைத்து அதில் வரும் தகவல்களுக்கு ரிப்ளை செய்துள்ளார். இப்படியாக 3 மாதங்களாக முகநூலில் சாட் செய்துள்ளனர். மேலும் போலி முகநூல் கணக்கு மூலம் மெசேஜ் அனுப்புவதை கண்டுபிடித்த அந்த மாணவர் சக மாணவரிடம் கேட்டபோது அவர் கிண்டல் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் தனது புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலி முகநூல் மூலம் மெசேஜ் அனுப்பி ஏமாற்றிய சக மாணவனை வகுப்பறையில் வைத்து கைப்பகுதியில் வெட்டினார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அவரிடமிருந்து கத்தியை பிடுங்கினர். மேலும் லேசாக காயமடைந்த மாணவனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். தொடர்ந்து கத்தியை வைத்திருந்த மாணவனின் பையை சோதனை செய்ததில் அதில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்ததும் அந்த குண்டுகள் வெடிக்காத அளவிற்கு யூடியூப் பார்த்து தயாரிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் தரப்பு மற்றும் பள்ளி தரப்பிலிருந்து புகார் அளிக்காத காரணத்தால் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாறாமல் புதுப்பொலிவு பெற்ற புதுச்சேரி அரசு வஉசி பள்ளியை பற்றி ஒரு சிறப்பு பார்வை.
இன்றைய சூழ்நிலையில் கல்வியிலும் மருத்துவத்திலும் புதுச்சேரி மாநிலம் சிறப்பாக உள்ளது என்றால் அதற்கு ஒரு காரணம் பிரெஞ்சுக்காரர்கள். புதுச்சேரி கல்வி நிலையமாக மாறியதில் பிரெஞ்சுக்காரர்கள் முக்கிய பங்கு உள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் காலடி எடுத்து வைத்த பிறகு கல்வி மத வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காண்பித்தனர். நிறைய இடங்களில் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி பிரெஞ்சு மொழி கல்வியை வெளிப்படுத்தினர். 1885 கலவை கல்லூரி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதால் துவக்க பள்ளியை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மிஷன் வீதியில் 86, 87 ஆண்டு எக்கோல் பிரைமரி என்ற பெயரில் ஒரு அரசு பள்ளி தொடங்கப்பட்டது. அதுதான் தற்போதுள்ள வஉசி பள்ளி. ஆரம்ப காலத்தில் பிரெஞ்சு மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது. இந்த பிரெஞ்சு கல்வி முறை 1960 ஆண்டு வரை நீடித்தது. அதன் பிறகு தமிழ் மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது. இப்பள்ளியில் பாரதிதாசன், வாணிதாசன் ஆகியோர் தமிழ் ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளனர். சுப்பையா, MOH ஃபாரூக் உட்பட பல்வேறு தலைவர்களை இப்பள்ளி உருவாக்கி கொடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆவார். நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து பலவீனமாக காட்சியளித்தது. இதனையடுத்து புதுச்சேரி அரசு கடந்த 2021 ஆண்டு பழமை மாறாமல் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மொத்தம் 2.99 கோடி ரூபாய் செலவில் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்கும் இன்டெக் அமைப்பு உதவியுடன் சீரமைப்பு பணிகள் துவங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பழமை மாறாமல் 2 ஆய்வகம் உள்ளிட்ட 8 வகுப்பறைகள் புதுப்பிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்தன. கட்டிடத்தின் மீது வளர்ந்திருந்த மரங்கள், செடிகள் அகற்றப்பட்டன. சுவரில் பலவீனமாக இருந்த பூச்சுகள் சுரண்டப்பட்டன. கட்டிடத்தின் மேல் தளத்தினை தாங்கும் வகையில் ஆங்காங்கே இரும்பு கம்பிகள் பொருத்தி பலமாக்கப்பட்டு மீண்டும் மறு உயிர் பெற்றது. மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டியபடி புதுச்சேரியின் அடையாளமாக இன்றும் பெருமையுடன் வீற்றிருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டியபடி புதுச்சேரியின் அடையாளமாக இன்றும் பெருமையுடன் வீற்றிருக்கிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லப்போர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரொட்டேரியன் அனிபால் நேரு, செயலாளர் ரொட்டேரியன் சங்கர் நாராயணன், திட்ட தலைவர் ரொட்டேரியன் வினோத் நாயர் மற்றும் ரொட்டேரியன் சீனிவாசன், ரொட்டேரியன் மீரன், ரொட்டேரியன் வெங்கட்ரமணி, ரொட்டேரியன் டாக்டர் பிரசன்னா, ரொட்டேரியன் பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினர். மேலும் பள்ளியில் யூத் அண்ட் ஈகோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா, பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி, ஈகோ கிளப்பின் கோஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி, மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில், புத்தகங்களை படிப்பதினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிக அளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார். Good morning everyone. Youth and Eco Club. Today our focus is on an important skill. Reading is the foundation of lifelong learning. The President, Rotarian Dr. Pratap Chandran, former Minister.
அவர் அறிஞர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பட்டமாக வந்து மக்கள் கொடுத்துருப்பாங்க. அதுபோல் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் ஏற்பாட்டில் வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய காலாப்பட்டு கோல்ஃபின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில் 10 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரிகள் பிரதாப், ரிக்து, பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன், கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பாள், பள்ளி முதல்வர் ஆண்டனி ராஜ், ஆசிரியர்கள் ஹென்றி ஜெரால்ட், ஜோசப் ஹம்சன் மற்றும் ஆஷா ஊழியர் ஜெயந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் குறித்தும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளும்படி ஆடல் பாடலுடன் மற்றும் விளக்கப்படங்களை காட்டியும் சிறப்பாக செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இறுதியாக மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பிம்ஸ் செவிலியர் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுஷியா நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ ஆண்டனி ராஜ் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி ஃபாதருக்கு இந்த வேலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் அவர்களை இவங்களாம் பைண்ட் ஆனோடனே நம்ம உடம்புல வந்து இந்த ஹெச்ஐவி செல்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே நமக்கு எல்லா சிம்டம்ஸ் இப்போ சொல்லுவாங்க அடுத்தடுத்து சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 44 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 49 பயனாளிகளுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 44,20,000 ரூபாய் வீடு கட்டுவதற்கான 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார், பகுதி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ரங்கசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், காளிதாஸ், முருகன், ரஃபி, ராஜா முகமது, மனோகர், தக்ஷணாமூர்த்தி, ராஜேந்திரன், சுரேஷ், முகமது சுல்தான், தயாளன், பாலு, கமல் பாஷா, ரகுராமன், பாலமுருகன், அன்புநிதி, அருள்மணி, காசிநாதன், ராமஜெயம், கோவிந்தசாமி, சந்துரு, வெங்கடாச்சலபதி, வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாங்கிட்டு நவருங்க ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க ஐயா. இங்க பாருங்க. தனலட்சுமி,
வாங்குறோங்க அந்த பக்கம் போங்க போமா. வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 33 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 33,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், பொருளாளர் கந்தசாமி, ராஜி, ஜனா, முருகன், ரஃபிக், ஃபாதர் ஆல்பர்ட், டொமினிக், ரகு, வெங்கடேசன், சரவணன், சிராஜி, முருகேசன், தயாளன், பாலு, மோகன், கமல் பாஷா, அபிமன்னன், மனு, கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் அரசு கொறடா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை, ஜவஹர் நகர், புதுநகர், பிச்சை வீரான்பேட், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நேதாஜி மற்றும் வஉசி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பாக கௌரவ தலைவர் கார்த்திகேயன் மற்றும் தலைவர் பூபாலன் தலைமையில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் மனோகரன், துணைத் தலைவர் பாரதராஜ், துணை செயலாளர் விக்னேஷ், துணை பொருளாளர் பாபு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்பு பல ஆண்டுகளாக செய்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் பிரான்ஸ் சந்திரமௌலி அவர்கள் சார்பாக அவரது தந்தை சிவபெருமாள் அவர்கள் பள்ளிக்கு கண்காணிப்பு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் சுகாதேவ், ஜெயச்சந்திரன், ஜெகன், அன்பு, கார்த்திக், ராஜா, பிரான்ஸ் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் மகேஷ், குமார் மற்றும் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். கிட்டத்தட்ட 1964ஆம் ஆண்டு இந்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியானது தொடங்கப்பட்டது. குபேர் அவர்கள் தலைமையிருக்கிறார்கள். எக்ஸர்வீஸ்மேன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருவார்கள் என்று வரவேற்று இந்த ஓகே தேங்க்யூ. மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார்.
மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்து மாணவ செல்வங்களை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தா, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியில் முக்கிய பிரமுகர்கள் NSK செழியன், கலைவாணன், காமராஜ், தனுஷ், செந்தில், முரளி, நரசிம்மன் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, முரளி அவர்களே, காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் கல்லூரி மாணவர்களுக்கான கோல போட்டியானது நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் IAS அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டும் மற்றும் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் கல்லூரி மாணவர்களின் கோல போட்டியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வருவாய் துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், துணை ஆட்சியர் செந்தில்நாதன் மற்றும் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை அதிகாரிகள் ஆகியோர் கோலங்களை பார்வையிட்டனர். இக்கோல போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் இருந்து மாணவிகள் 23 குழுக்களாக ஒரு குழுவில் 2 பேர் என பங்கேற்றனர். 100% குடிமக்கள் தங்களது வாக்கினை செலுத்துவது மற்றும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் மாணவிகள் பல வண்ணங்களுடைய அழகிய கோலங்களை நடுவர்களால் குறிப்பிடப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் வரைந்தனர். மேலும் கடற்கரை சுற்றி பார்க்க வந்திருந்த பொதுமக்கள் கோலங்களை புகைப்படம் எடுத்துக்கொண்டு கண்டுகளித்தனர். மற்றும் இதனைத் தொடர்ந்து நடுவர்களால் மதிப்பீட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிக்கு வரும் தேசிய வாக்காளர் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் வித்யாதரன், தாசில்தார் சுரேஷ், இப்போட்டியின் நடுவர்களாக செல்வராஜ், இசபெல்லா, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் தாமோதரன், போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஷெர்லி, முனைவர் பிரியதர்ஷினி, கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இல்லைன்னா அந்த கோப்பில் இருக்கு, அதை எடுத்து அடிச்சுக்கலாம். நீ போடு போடு இருக்கிற அட்ஜஸ்ட் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சுவற்றில் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மருத்துவமனை சுவற்றில் ஓவியம் வரையும் போட்டி நடைபெற்றது. துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மாணவர்களின் ஓவியத்தை பார்வையிட்டார்.
இதில் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மரியாதை. புதுச்சேரி அரசு வஉசி பள்ளி பழமை மாறாமல் புதுப்பிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.